ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாட மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாட மேட்ச் வந்து கொல்கத்தாவில் இருக்கிற ஈடன் கார்டன் கிரவுண்டில் ஸ்டேடியமில் வந்து நடந்தது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸை வின் பண்ணிவிட்டு அவங்க வந்து பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் வந்து பில் சால்ட் அண்ட் சுனில் நரேன் வந்து இறங்கினாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸை. பில் சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து அடிக்க முடியல. 13 பால் ஃபேஸ் பண்ணி 10 ரன் அடிச்சுட்டு அவர் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார். ஒரே ஒரு பவுண்டரி மட்டும்தான் அடிச்சிருந்தார். அவர் கூட வந்து சுனில் நரேன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாண்டு கொடுத்துட்டு இருந்தார். ஒன் டவுனில் பார்த்திங்கன்னா அங்கிரிஷ் ரகுவன்சி வந்து 18 பால் பிடிச்சி 30 ரன் வந்து அடிப்பார். அவர் பார்த்திங்கன்னா 5 பவுண்டரிகள் வந்து விளையாடிச்சிருந்தார். 166 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. சுனில் நரேன் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட எல்லா பவுலர்ஸையும் பார்த்திங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தார். நாலாப்புறமும் பார்த்திங்கன்னா 4s and 6s எதிரடிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கிரிஷ் ரகுவன்சி அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வருவார். ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்திங்கன்னா 7 பாலில் 11 ரன் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆகிடுவார். ஒரு 4 ஒரு 6 வந்து அடிச்சிருந்தார். 157 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட கொடுத்து அவரும் அவுட் ஆகிடுவார். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரே ரசல் வருவார். அவரும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து கொடுத்தாரு. 10 பாலில் 13 ரன் வந்து அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிட்டு போயிடுவார். 2 பவுண்டரிகள் மட்டும்தான் அவரால் அடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கு சிங் வருவார். ஒரு பெரிய ஹிட்டர் அவுட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஹிட்டர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு நிலைமையில் ரிங்கு சிங்கு 9 பாலில் 20 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆயிடுவார். அவரால் பார்த்திங்கன்னா 2 6 மற்றும் ஒரு பவுண்டரிகள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது. 222 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் வந்து அவரும் 8 ரன் அவுட் ஆகிட்டார். ஒரு ரெண்டில் சுனில் நரேன் பயங்கரமாக விளையாண்டு செஞ்சுரி வந்து அடிச்சிட்டாரு. அவர் பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் மெய்டன் செஞ்சுரி அடிக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸாக வந்து அவருக்கு வந்து மெமரபுள் மூமெண்ட்டாக வந்து இருக்கும். அண்டர் கௌதம் கம்பீரோடைய கூட ஓப்பனிங் வந்து இறங்கினார். இப்போ வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் தான் இறங்கிட்டு இருக்காரு. நல்ல வந்து ஒரு இன்னிங்ஸ் வந்து இன்றைக்கி விளையாண்டு ஒரு செஞ்சுரி வந்து அடித்தார். 56 பால் 180 ரன்கள் வந்து அடித்தார். 13 4 மற்றும் 6 6 வந்து விளையாடினார். 194 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 223 ரன்கள் வந்து எடுத்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆவேஷ் கான் 4 ஓவர் போட்டு 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் குல்தீப் சிங் 4 ஓவர் போட்டு 46 ரன் கொடுத்து 2 விக்கெட் வந்து எடுத்தார். போல்ட் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 31 ரன் கொடுத்து 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அப்புறம் யுஸ்வேந்தர் சஹல் 4 ஓவர் போட்டு 54 ரன் கொடுத்து 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அஸ்வின் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டார், 49 ரன்கள் கொடுத்தாரு. பட் விக்கெட் எதுவுமே அவரால் வந்து எடுக்க முடியல. மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் 223 ரன்கள் வந்து 6 விக்கெட் இழப்பில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. 224 ரன் அடித்தா வின்னுங்கிற டார்கெட்டோட பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய செகண்ட் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ஜாஸ் பட்லர் வந்து ஓப்பன் பண்ணாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அவர் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியல. இந்த மேட்ச்லேயும் 9 பால் ஃபேஸ் பண்ணி 19 ரன் அடிச்சுட்டு அவர் வந்து அவுட் ஆயிடுவார். வைபவ் ஆரோரா பாலில் பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவார். 3 4 மற்றும் ஒரு 6 வந்து விளையாடிருந்தார். 211 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டுருந்தார். அதுக்கப்புறம் ஒன் டவுனில் பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் வருவார். அவரும் பார்த்திங்கன்னா 8 பால் பிடிச்சி 12 ரன் அடிச்சுட்டு ஹர்ஷித் ராணா பாலில் சுனில் நரேன்ட்டு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். 2 பவுண்டரிகள் மட்டுமே அடிச்சிருந்தார். ஒரு ரெண்டில் ஜாஸ் பட்லர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளையாண்டுருந்தார். அவர் பார்த்திங்கன்னா எல்லா பவுலர்ஸும் வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்ல முடியும். சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கப்புறம் ரியான் பராக்குள்ளே வந்தார். அவர் 14 பால் ஃபேஸ் பண்ணி 34 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 4 பவுண்டரி மற்றும் 2 6 வந்து விளையாடினார். 242 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. அவர் விக்கெட் பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து எடுத்தார். ரசல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் துருவ் ஜுரில் வந்து அவர் 2 ரன் அவுட் ஆகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் அஸ்வின் வருவார். அஸ்வினும் பெரிய பார்ட்னர்ஷிப் கொடுக்கல, 8 ரன் அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஒரு ரனில் ஜாஸ் பட்லர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து 50s கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஹெட்மேயர் வருவார். ஹெட்மேயர் 0 அவுட் ஆகிட்டு போயிடுவார். அப்புறம் ராமன் பவுல் வந்து ஓரளவுக்கு வந்து 13 பால் பிடிச்சி ஒரு 26 ரன் வந்து அடிச்சு கொடுப்பாரு. நல்ல பார்ட்னர்ஷிப் ஜாஸ் பட்லர் கூட அமைச்சார். ஒரு 4 3 6 வந்து அடித்தார். 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போனார். அவரோட விக்கெட்டை பார்த்திங்கன்னா சுனில் நரேன் எல்பிடபிள்ங்கிற முறையில் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 போல்ட் வருவார். அவர் ரன் அவுட்டுங்கிற முறையில் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஜாஸ் பட்லர் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் வந்து எடுத்துகிட்டு போனார். அவர் பார்த்திங்க அப்படின்னா 60 பாலில் 107 ரன்கள் வந்து அடித்தார். 9 பவுண்டரிகள் மட்டும் 6 6 அடித்து இந்த மேட்ச்சை வந்து முடிச்சு கொடுப்பாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் 224 ரன் எடுத்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஜாஸ் பட்லர் பார்த்திங்கன்னா அவருடைய செகண்ட் செஞ்சுரியை வந்து இந்த ஐபிஎல்லில் வந்து பதிவு பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்சிபி கூட விளையாண்ட மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி வந்து அடித்தார். இப்போ பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக வந்து ஈடன் கார்டனில் இந்த செஞ்சுரி வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா இன்ஜுரினால் அவர் பார்த்திங்கன்னா விளையாட முடியல. பட் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா பேக் டு ஃபார்முக்கு வந்து பயங்கரமாக விளையாண்டு ஒரு செஞ்சுரி வந்து அடித்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வின் பண்ண வச்சார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் அந்தளவுக்கு யாருமே அந்த சிறந்து போடவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மிச்சல் ஸ்டார்க் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 50 ரன் கொடுத்துருந்தாரு.
வைபவ் 6 ஓவர் பார்த்திங்கன்னா 3 ஓவர் போட்டு 45 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஹர்ஷித் ராணா 45 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார் 4 ஓவர் போட்டு. சுனில் நரேன் 4 ஓவருக்கு 30 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். வருண் சக்கரவர்த்தி 4 ஓவருக்கு 36 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஆண்ட்ரே ரசல் பார்த்திங்கன்னா 1 ஓவருக்கு 17 ரன் கொடுத்துருந்தார். இந்த நிலைமையில் பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பவுலிங்கில் ஒரு சிறந்த வீரங்களாகவே இல்லை. 223 ரன் அடித்தோம். அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி அவங்களால ஜெயிக்க முடியல. ஈஸியாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஹையஸ்ட் ரன் சேஸாக வந்து இந்த ஐபிஎல்லில் வந்து இருக்குது. 224 வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்திங்கன்னா விளையாண்ட 7 மேட்ச்சில் வந்து 6 மேட்ச் வின் பண்ணி டேபிள் டாப்பராக வந்து இப்போ இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து 6 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் 4 மேட்ச் மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா டேபிளில் 2வது இடத்துல வந்து இருக்காங்க. வரப்போகிற மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.